പേർ അസോസിയേറ്റ് കൊടുക്കുന്നത്. അടുത്തത് അംബാസിഡർ ആണ്. 500 പേർ മാച്ച് ചെയ്യുന്ന വ്യക്തികൾക്ക് ഇൻഡിവിജ്വൽ വില്ല കിട്ടും. വില്ല വേണ്ടേ? പിന്നെ വില്ല കിട്ടിയിട്ട് നിങ്ങൾക്ക് സന്തോഷമില്ലല്ലോ. അപ്പൊ വില്ലയിൽ തങ്ങുന്നതിന് ആശയില്ല. ஆசை இருந்தால் നിങ്ങൾക്ക് காசு கிடைக்கும், இல்லையும் கிடைக்கும். ஆசை இருந்தா கண்டிப்பா கிடைக்காது. அடுத்தது ராயல்டி வந்து 1000 பேர் வந்து ராயல்டி பிளஸ் லியோன்ஸ் ப்ராஜெக்ட் 1000 ஷேர் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கோல்டு கலர் மெம்பர்ஷிப் வரும். அது வந்து ஏஷியன் கண்ட்ரியில எங்க லியோன்ஸுக்கு ப்ராஜெக்ட் இருக்குதோ, எங்க டூரிசம் சிஸ்டம் இருக்குதோ அங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அது மகேந்திரா கிளப் செய்யற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும். அங்க போய் வரலாம். 10,000 பேர் மேட்ச் இந்த ராயல்டி பிளஸ் ஷேர். ഓക്കെ, അതിലുണ്ടല്ലോ. ഓക്കെ, അടുത്തത് ലാസ്റ്റ് ലിയോൺ അംബാസിഡർ ആണ്. അംബാസിഡർ 500 പേർ 500 പേർ മാച്ച് ചെയ്യുന്ന വ്യക്തിക്ക് 2 BHK ഫ്ലാറ്റ് അറ്റ് ദുബൈ. അടുത്ത 1000 പേർ മാച്ച് ചെയ്യുന്നവർക്ക് 25 നമ്പേഴ്സ് ഓഫ് ഷെയർ 25,000 ഷെയർ ലിയോൺ പ്രോജക്ടിന്റെ ലഭിക്കുന്നതായിരിക്കും. ഡയമണ്ട് ക്ലബ് മെമ്പർഷിപ്പ് കിട്ടും. ഈ ഡയമണ്ട് ക്ലബ് മെമ്പർഷിപ്പിന്റെ പ്രത്യേകത വേൾഡ് വൈഡ് ആയിട്ട് ലിയോൺസ് മാത്രമല്ല, ലിയോൺസ് പോലെ തന്നെ ഇന്റർനാഷണൽ ടൂർ ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്ന എല്ലാ സെഗ്മെന്റുകളിലും നിങ്ങൾക്ക് ഈസി ആയിട്ട് എൻട്രി ചെയ്യാൻ പറ്റും. അതിന്റെ ബെനിഫിറ്റ് നിങ്ങൾക്ക് കിട്ടും. ലൈഫ് ടൈം ഉപയോഗിക്കാൻ പറ്റുന്നതാണ്. മാത്രമല്ല ഒരു ഇന്റർനാഷണൽ സിറ്റിസണായിട്ട് നിങ്ങൾക്ക് ട്രാവൽ ചെയ്യാൻ ഈ ഡയമണ്ട് കാർഡ് നിങ്ങൾക്ക് ഉപയോഗിക്കാൻ പറ്റുന്നതാണ്. എല്ലാ പാക്കേജിലും നിങ്ങൾക്ക് റോയൽറ്റി ഉണ്ട്. ഓരോ പാക്കേജിലും ഓരോ മാസത്തെ പാക്കേജും ഇത് കമ്മിറ്റ്മെന്റുകളുണ്ട്, അത് അച്ചീവ്മെന്റ്സ് ഉണ്ട്. ഇത് ഏറ്റെടുത്ത് ചെയ്യുകയാണെങ്കിൽ നിങ്ങൾ 9 പാക്കേജ് ചെയ്യുന്ന ഫീലിംഗ്സ് ഒരേ ട്രീയിൽ കിട്ടും, അല്ലെങ്കിൽ ഒരേ ഒരു കമ്പനിയിൽ കിട്ടും. ഓക്കെ, എത്ര പേർക്ക് ഇഷ്ടമുണ്ടായത്? എല്ലാവരും ഹാപ്പിയാണോ? ഇതെല്ലാവരും പിരിഞ്ഞതാ? അതോടെ നമ്മുടെ പേഡ് അച്ചീവേഴ്സ് 255 പേഡ് അച്ചീവേഴ്സ് ഉണ്ട്. പേഡ് അച്ചീവേഴ്സിന്റെ പ്രോജക്ട് നമ്മുടെ കൊച്ചി ക്രൂസ് ട്രിപ്പാണ്. ക്രൂസ് ട്രിപ്പിലേക്ക് ഫസ്റ്റ് എലിജിബിൾ ആയി വരുന്ന ആളുകൾ ഏകദേശം 255 പേരുണ്ട്. 180 പേർക്കാണ് സെപ്റ്റംബർ ഫസ്റ്റ് വീക്ക് നമുക്ക് പ്രോഗ്രാം ഉണ്ടായിരിക്കും, ക്രൂസ് ട്രിപ്പ്. ഓക്കെ, പിന്നെ വേറൊരു കാര്യം, നമുക്കിനി തുടർന്നുള്ള ഈ പ്രോഗ്രാമുകൾ ഒന്നും തന്നെ പ്രോഗ്രാമിന്റെ തലേന്ന് 2000-3000 രൂപ തന്നു വരുന്ന ആളുകളെ ചേർക്കുന്നതല്ല. അച്ചീവ് ചെയ്ത് വരുന്ന ആളുകൾ മാത്രം നമുക്ക് ഇനി അടുത്ത പ്രോഗ്രാം ഉണ്ടായിരിക്കുള്ളൂ. அதாவது நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல இருந்து அச்சீவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டூர் ப்ரோக்ராம். லாஸ்ட் டைம் 2000-3000 கொடுத்து உள்ள வர்றவங்களுக்கு இங்க என்ட்ரி கிடையாது, அச்சீவர்ஸ் மட்டும்தான். அப்ப இல்லன்னா ஃபர்ஸ்ட் 3000 கொடுத்து என்ட்ரி போட்டிருந்தா மட்டும்தான் என்ட்ரி. இல்ல லாஸ்ட் டைமில் போடுறவங்களுக்கு அது மாதிரி நமக்கு இது வந்து ஆக்சுவலி ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் பேக்கேஜ் கொடுக்கறது நம்ம 3000 ரூபாய்க்கு 2500 ரூபாய் இதுல கொடுத்திருக்கோம். இந்த 2500 ரூபாய்க்கு இது எதுக்கு கொடுக்கறதுன்னா, நம்ம ஆளுங்க வந்து இன்ட்ரெஸ்டா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பயணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கல்ச்சர் மாற்றும், உங்க லைஃப் ஸ்டைல் மாற்றும், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த கல்ச்சர் மாறதுக்கு தான் நம்ம வந்து பயணங்கள் கொண்டு தொடர்றது. യാത്രകൾ എല്ലാം നിങ്ങൾ സംസ്കാരങ്ങളെ മാറ്റും, സംസ്കാരത്തെ മാറ്റും, നിങ്ങളുടെ ജീവിത രീതിയെ മാറ്റും. അത് ആ രീതികൾ മാറ്റി കൊണ്ടുവരുന്നതാണ് ഈ പ്രോഗ്രാം. அதனால வந்து அடுத்த ப்ரோக்ராம்ல இருந்து அச்சீவர்ஸ் அல்லாத யாரையுமே நம்ம ப்ரோக்ராமுக்கு கொண்டு வர முடியாது, கொண்டு வர கூடாது. லீடர்ஸ் அப்படி என்கரேஜ் பண்ணவும் கூடாது. ஓகே, இந்த ட்ரிப் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு தர வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்படின்னா, ஆலப்பி டு அமெரிக்கா நம்ம சொல்லும்போ 500 ரூபாய்க்கு ஆலப்பி டு அமெரிக்கா கொண்டு போனோம்னா 500 ரூபாய் எடுக்கிறது கஷ்டப்படுற நபரோட கல்ச்சர் இல்லைன்னா அவர் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப லோ ஆயிருக்கலாம். மேபி அப்படி லோ ஆயிருந்தா கூட நம்ம கூட டிராவல் பண்ணி அவங்க வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேல போனது பிறகுதான் அவங்க அமெரிக்கா கிடைக்க போகுது. நாளைக்கு உங்களுக்கு அமெரிக்கா கிடைக்க போறது இல்ல. ஒண்ணு
நம்ம வந்து ஒரு குரூப் டிராவல் போகும்போ அதுல நிறைய குறைகள் இருக்கலாம். நீங்க ஒரு நாட்டுல போய் இறங்குறீங்க, இறங்குற டைம்ல அங்க கர்ஃபியூ இருக்கலாம், ஸ்ட்ரைக் இருக்கலாம், பொலிட்டிக்கல் பிரச்சனை இருக்கலாம், கம்யூனல் பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த டைம்ல குறை சொன்னா பிரயோஜனம் இல்ல. அங்க போனா ஃபுட்டு பிடிக்காம இருக்கலாம், அது வந்து நம்ம தப்பு இல்ல. சைனாக்கு போனாக்கா, சீனால போனா எல்லா கரையிலும் குழம்பிலும் பண்ணி நெய் தான் தாளிப்பான். அப்ப இந்த பண்ணி நெய் யூஸ் பண்ண முடியாத ஒரு ஆளு அங்க போய் ஏன்னா பண்ணி நெய் இருக்கிற பொருள் தரேன்னு கேட்டாக்கா, டூர் ஆபரேட்டரால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரி ஃபுல்லாவே வந்து பண்ணி நெய்ல தான் இது குழம்பு தாளிப்பான். ഓക്കെ, അതായത് പന്നിനെയ് ഉപയോഗിക്കാത്ത ഒരാള് ചൈനയ്ക്ക് നമ്മൾ കൊണ്ടുപോകുമ്പോൾ അവിടെ ചെന്ന് കഴിഞ്ഞാൽ ചൈനയിൽ കടുവ ഇറക്കുന്നത് മൊത്തം പന്നിനെയിലാണ്. അപ്പോ നിങ്ങൾ എന്തിനാ ഞങ്ങളോട് കൊണ്ടുവന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്കൊന്നും ചെയ്യാൻ കഴിയില്ല. അതുകൊണ്ട് ഒരു കൾച്ചർ ഡെവലപ്പ് ചെയ്യുന്നതാണ് ബേസിക് ടൂർ. അപ്പൊ ഈ ബേസിക് ടൂറിൽ നിങ്ങൾ ഇത് ക്ലിയർ ആയില്ല എങ്കിൽ, നിങ്ങൾക്ക് അത് മനസ്സിലാവാതെ പോയാൽ, നിങ്ങൾ ഇതിന് ഫിറ്റ് അല്ല എങ്കിൽ തുടർന്നുള്ള ടൂറുകളിൽ നിങ്ങളെ കൊണ്ടുപോകാനോ പറ്റില്ല. നിങ്ങൾ അമേരിക്ക എന്നല്ല ഒരു രാജ്യത്തും ലീവൻസ് കൊണ്ടുപോകില്ല. കാരണം ലീവൻസിന് ബാധ്യതയായി മാറും. അതുകൊണ്ട് ഈ ടൂറുകൾ ഫ്രീ ടൂർ വേണമെങ്കിൽ പറയാം. കാരണം 7000 രൂപ കിട്ടുന്നവർ, നിങ്ങൾ ആരെങ്കിലും ഒരാൾ ഇവിടെ രാവിലെ 7000 രൂപ കൊണ്ട് വന്നാൽ ഈ ബോട്ടിൽ കയറാൻ പറ്റുമെന്ന് നിങ്ങൾ ചിന്തിക്കുന്നുണ്ടോ? ഒരു മണിക്കൂർ ഈ ബോട്ട് റൺ ചെയ്യണമെങ്കിൽ ഇവർക്ക് 40,000 രൂപ ചെലവുണ്ട്. അപ്പൊ ഈ ബോട്ടിലേക്ക് നിങ്ങൾ 1000-ഓ 10,000-ഓ കൊണ്ടുവന്നാലും ഒരാൾ വന്നാൽ കയറാൻ പറ്റില്ല. നമ്മൾ ഇവരോട് സംസാരിച്ചതിന്റെ പേരിലും നമ്മൾ ഒന്നിച്ച് വരുന്നതിന്റെ പേരിൽ നമ്മൾ പ്രോജക്ട് ഓപ്പറേറ്റ് ചെയ്യുന്നതുകൊണ്ടാണ് നമുക്ക് ഇത് തരുന്നത്. 3,000 രൂപയ്ക്ക് നമുക്ക് ഈ പ്രോജക്ട് നടത്താൻ പറ്റുന്നത്. അപ്പൊ അതുകൊണ്ട് ഇത് നമുക്ക് ലാഭത്തിന് ചെയ്യുന്നതല്ല. ഇവിടെ വന്ന് പലരും ഇത് ലാഭത്തിന് വേണ്ടി ചെയ്യുന്നതാണ് വിചാരിച്ചാണ് ഇവിടെ റിയാക്ട് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് ദൈവത്തെ ഓർത്ത് ഞാൻ പറയുന്നു, ഇനി അച്ചീവ് ചെയ്യാത്ത ഒരാളെയും ഒരു ലീഡറും ഈ പ്രോഗ്രാമിൽ കൊണ്ടുവരാൻ പാടില്ല. ഇത് കമ്പനിക്ക് അറിയാൻ പറ്റത്തില്ല, നിങ്ങൾക്ക് ചെയ്യാൻ പറ്റും, പക്ഷെ നിങ്ങൾ അത് ചെയ്യാൻ പാടില്ല. அதாவது இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் கம்பெனி ப்ராஃபிட்டுக்காக செய்யற ப்ரோக்ராம் கிடையாது. இது ஒரு குட் கம்யூனிட்டியை, ஒரு நல்ல ஒரு சோசியல் கம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்றது. இந்த ப்ரோக்ராம் வேல்யூ நீங்க 10,000 எடுத்துட்டு காலையில இங்க போட்டு எடுத்துட்டு வந்தா கூட உங்களுக்கு இந்த போட்டுக்குள்ள ஏற முடியாது. ஏன்னா 1 மணி நேரம் இந்த போர்டு செயல் இருக்கணும், மூவ் பண்ணிட்டு இருக்கணும். 30,000 40,000 சரி உங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பேக்கேஜ் தான் நம்ம வந்து 3,000 ரூபாய் 2,500 ரூபாய்க்கு தருது. அது வந்து அதை என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் இல்ல, ஒரு கம்யூனிட்டி, நல்ல கம்யூனிட்டி டெவலப் பண்ணி மேல கொண்டு வருவது மட்டும்தான். இது ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் கிடையாது. அதனால திடீர்னு லாஸ்ட் டைம்ல வந்து 2,500 கொடுத்து வந்து நாங்க 2,500 கொடுத்துருக்குது, நாங்க என்ஜாய் பண்ணுவோம் சொல்லிச்சுன்னா அந்த 2,500 ரூபாய்க்கு மட்டும்தான் என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். ஆனா நம்ம கொடுக்கறது வந்து 2,500 என்ஜாய்மெண்ட் கிடையாது. நீங்க ஏதோ ஹோட்டலுக்கு போய் தங்கினா கூட 24 ஹவர்ஸ்ல இதுக்கு மேல செலவாகும் ஃபுட்டோட. ஓகே, அதனால நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல இருந்து அப்படி பாருங்க, பார்த்து எல்லாம் பண்ணலாம். ഓക്കെ, ഒന്ന് എല്ലാവർക്കും ലിയോൺസിന്റെ പേരിൽ നന്ദിയും ആശംസ അറിയിപ്പിക്കുന്നു. തുടർന്നുള്ള എല്ലാ കാര്യങ്ങളിലും നിങ്ങളുടെ ആർദ്രമായ സഹകരണം പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ട് നന്ദി, നമസ്കാരം, ജയ് ലിയോൺസ്. എല്ലാ റൂമിൽ നിന്നും ചാർജർ, ബാഗ് എല്ലാം എടുക്കണം. പിന്നെ തിരിച്ചു വന്നു കഴിഞ്ഞാൽ ഉടനെ വേറെ ആള് കയറാണ്, അതുകൊണ്ട് നമുക്ക് കിട്ടാതെ പോകും. അടുത്ത ദിവസം ഗ്രൂപ്പിൽ വരും സാറേ. സാറേ അടുത്ത ദിവസം ഗ്രൂപ്പിൽ വരും. அனைவருக்கும் சொந்தண்டா, ஆண்டவன் நடத்திடுவாண்டா, அருணாச்சலம் நடந்திடுவாண்டா. நாம் நடப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சால விடுவதில்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் தாண்டாண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா.
என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான் என் தோள்களிலே ஊர்வலமாய் உள்ளவனும் நீதான் என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான் என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான் இன்னுயிராய் வந்தவனே என் உயிரும் நீதான் என் இருதயத்தில் துடிதுடிப்பாயிருப்பவரும் நீதான் எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவரும் நீதான் என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதான் இளமையில் உழைத்தவன் முதுமையில் சிரிக்கிறான் இளமையில் படுத்தவன் முதுமையில் தவிக்கிறான் உனது ரத்தமும் எனது ரத்தமும் உறவு ரத்தமடா நீயும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் உணடா அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தண்டா